கர்த்தருடைய பரிசுத்தமான பெயருக்கு புகழ் உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். மத்தேயு 26:30 பார்க்கலாம். அவங்க ஒலிவ மலைக்கு போகிறதுக்காக இயேசுவும் 12 சீடர்களும் கிளம்பி நிற்கிறாங்க. அப்போ கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணுறாங்க பாருங்களேன். சோத்திர பாட்டை பாடினார்கள். பாடல் பாடுறாங்க. அது என்ன பாட்டுன்னா சோத்திர பாட்டு. போய் பாடி முடிச்சுட்டு கிளம்புறாங்க. ஒலிவ மலைக்கு மேலே ஏறி போகிறாங்க. மலையில் அவங்க சேர்ந்துட்டோன்னே இயேசு என்ன சொன்னாங்கன்னா, ஒரு பைபிள் வசனம் இருக்குன்னு தெரியுமா? ஒரு வசனம் இருக்குது, என்னை பற்றி எழுதியிருக்கு. ஆட்டை மெய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது, என்னை பற்றி எழுதியிருக்குது. இந்த நைட்டு அந்த வசனம் நிறைவேறும். நீங்களாம் சிதறடிக்கப்படுவீங்க. நான் அரெஸ்ட் ஆகி நான் மரண தண்டனை, சிலுவை மரண தண்டனைக்கு போயிடுவேன். என்னை சாவடிச்சிருவாங்க. நான் செத்தாலும் உயிரோடு நான் எழுந்துடுவேன். உங்களுக்கு முன்னாடியே கலிலேயாவுக்கு போயிடுவேன். கலிலேயாவுக்கு நீங்கள் முன்னாடி போக மாட்டீங்க, நான் தான் முன்னாடி போவேன். உயிரோடு எழுந்து திரும்பி வந்து நான் உங்களுக்கு முன்னாடி கலிலேயாவுக்கு போயிடுவேன். தெளிவாக இதை சொல்லிடுறார் சீடர்கள் கிட்ட. அப்போது பேதுரு என்ற ஒரு சீடன் மட்டும், உமது நிமித்தம் எல்லாருமே ஓடி போனாலும் சிதறி போனாலும் நான் அப்படிலாம் போக மாட்டேன், உயிரையே கொடுப்பேன் உங்களுக்காக, உங்களோடு சேர்ந்து நானும் செத்துடுவேன் அப்படின்னு பேதுரு சொன்னான். அப்போ இயேசு சொன்னாங்க, உனக்கு இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு உனக்கு தெரியுமா? நீயே என்னை 3 தடவை ஏசுனா யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிடுவேன். அவங்க கையில் வாட்ச்லாம் இல்லை, அதனால் ஒரு அடையாளம் சொல்கிறேன். சேவல் கூவுறதுக்கு முன்னாடியே நீ 3 தடவை என்னை யாரு தெரியாது, ஏசுனா எனக்கு யாருன்னு தெரியாது சொல்லிடுவேன். மறுதளிப்பாய், சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதளிப்பாய் அப்படின்னு ஏசு சொன்னாங்க. இல்லை நான் உங்களோட செத்தாலும் சாவேன், மறுதளிக்க மாட்டேன் அப்படின்னு ஏசு அப்படின்னு பேதுரு சொன்னாங்க. ஏசு அந்த இடத்துல கெத்செமனே ஒரு இடம் இருந்துச்சு, அந்த இடத்துக்கு போனாங்க. ப்ரேயர் பண்ணுறதுக்காக, ஜெபிக்கிறதுக்காக போனாங்க. அப்போ சீடர்களில் 9 பேரை நீங்கள் இங்கேயே உட்காருங்கன்னு சொல்லிட்டாங்க. 3 பேரை மட்டும் கூப்பிட்டுட்டு போனாங்க ஜெபிக்கிறதுக்கு. ஏங்க அந்த 9 பேரை அவர் விட்டுட்டு போகணும்? அவங்க ஒழுங்காக ஜெபம் பண்ண மாட்டாங்களா? இருக்கலாம் இல்லை? அந்த 9 சீடர்களுக்கும் ஜெபத்துக்கும் தூரமாக இருக்கலாம், ஒழுங்கான ஜெபம் பண்ண மாட்டாங்களா இருக்கும். அதனால் இந்த 3 பேர், பேதுருவையும் செபதேயுவின் குமாரர்கள் கூட்டிகிட்டு போனார். செபதேயுவின் உடைய 2 பிள்ளைங்க யாக்கோபு, யோவான், இவங்களும் இவங்களோட சீடர்களாக இருந்தாங்க. அவங்களையும் கூப்பிட்டுட்டு போனாங்க. அங்கே போகும்போது இந்த 3 பேரையும் பார்த்து, பேதுரு, யாக்கோபு, யோவான், ஜெபிங்க, என்னோடு சேர்ந்து ஜெபிங்க, தூங்கிடாதீங்க, விழித்திருங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் ரொம்ப துக்கமாக இருக்கேன் அப்படின்னாங்க. துக்கம் அடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது என்னுடைய மனசு, என்னுடைய ஆன்மா. சாவுக்கு ஏதுவான ஒரு துக்கம். மனிதர் தானே, அவரும் மனிதர் தானே. அந்த சாவு துக்கம், மரண துக்கம் அவருடைய மனசுக்குள்ளே வந்துருச்சு. அதனால் இங்கேயே இருந்து ஜெபம் பண்ணுங்க, விழித்திருங்கன்னு சொல்லிட்டு சற்று கொஞ்சம் தூரம் தள்ளி போய் எப்படி ஜெபித்தார் பாருங்களேன். முகம் குப்புற விழுந்துட்டார். முகம் குப்புற விழுந்து பிதா முன்னாடி விழுந்துட்டு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டுமே அப்படின்னு ஜெபித்தார். இயேசுவுக்கு சிலுவை அந்த தண்டனை பிடிக்கல. யாருக்கு தான் பிடிக்குங்க? எவ்வளோ மோசமான சித்திரவதை மரணம் இது. என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. உங்கள் விருப்பம் போதும், எனக்கு இதுக்குள்ளே போகிறதுக்கு பிடிக்கல, ஆனாலும் நீங்கள் விரும்பினா அதையும் நான் ஏற்றுக்கிறேன். பிதாக்கிட்ட அப்படி பேசுகிறாங்க, அப்படியே ஜெபம் பண்ணுறாங்க. ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு சரி, இந்த 3 பேர் என்ன பண்ணுறாங்க, ஜெபிக்க சொன்னே சொல்லிட்டு போய் பார்த்தா தூங்கிட்டு இருக்காங்க. 3 பேருமே தூங்குறாங்க. ஜெபிப்பாங்கன்னு கூட்டிகிட்டு வந்தவங்களும் தூங்குறாங்கங்க. அப்போ என்ன கேட்டாங்க, 1 மணி நேரம் அது பேதுருவை பார்த்து தான் பேசினாங்க. பேதுரு அவ்வளோ வாய் பேசினானே, நான் செத்துடுவேன் அவங்களோடு, ஒரு ஜெபம் கூட பண்ணலை கூட சேர்ந்து. 1 மணி நேரமாவது என்னோட கூட விழிச்சிட்டு இருக்கக்கூடாதா? இப்போ தான் உங்களை கொண்டு வந்து விட்டேன்,
1 மணி நேரம் கூட ஆகலையே, அதுக்குள்ளேயா தூங்கிட்டீங்க? ஒரு கொஞ்ச நேரம், ஒரு 5-10 நிமிஷமாவது ஜெபம் பண்ணியிருந்திருக்க கூடாதா? 1 மணி நேரமாவது ஜெபம் பண்ணியிருக்க கூடாதா? அப்படி நம்ம வந்து 1 மணி நேரம் கூட ஆகலையே அப்படின்னு கேட்டாங்க. நம்ம சோதனைக்குள்ளே விழாமல் இருக்கணும், நான் ஜெபிக்கணும் அப்படின்னு ஏசு சொன்னாங்க இந்த 3 பேர்கிட்டையும். ஆவி உற்சாகமாக இருக்குமா. ஆவி எப்போதும், ஆவிக்குரிய மனிதன் இருக்கானே அவன் எப்பவும் உற்சாகமாக தான் இருப்பானா. எதாவது செய்யலாம், ஜெபிக்கலாம், துதிக்கலாம் அப்படின்னு உற்சாகமாக இருப்பானா. ஆனால் மாம்சம் எப்பவும் பலவீனம் உள்ளது. ஜெபிக்கனா அப்படின்னா தூங்கிடும் நம்மளுடைய மனிதன், இந்த மாம்சம். அதனால் ஜெபி அப்படின்னு பேதுருவை பார்த்து சொல்லிட்டு போனார். திரும்பவும் 2வது தடவை போகிறாரு. சரி, நான் இந்த சிலுவை தண்டனை ஏற்று தான் ஆகணும்னா பரவாயில்ல, நான் ரெடி, உங்களுடைய விருப்பத்தின்படி ஆக கடவுது. நான் பிதா எதுவுமே பேசலை, அதனால் அப்படி ஜெபம் பண்ணார். திரும்பவும் 2வது தடவை ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு பார்க்குறாரு, இவங்க நல்லா தூங்கிட்டாங்க. கண்ணை கூட திறக்க முடியல இவங்களால். நித்திரை மயக்கம் அவங்க கண்களில் இருந்துச்சு. கண்களை திறக்க முடியாத அளவுக்கு தூக்கம். 3வது தடவையும் இதே தான் சொல்லி அவர் ஜெபம் பண்ணார். பிதா பேசலை. இதை மாதிரி உங்கள் விருப்பம் இதுதான் என்றால் ஓகே, நான் ரெடி அப்படின்னு ஜெபிக்கிறாரு. ஜெபிச்சுட்டு அவருக்குள்ள மனசுக்குள்ளே இதுதான் விருப்பம் என்று பிதா மனசுக்குள்ளே வச்சிடுறாரு. இது என் விருப்பம்தான், சிலுவை தண்டனை என்னுடைய விருப்பம்தான், பாவிகள் கையில் ஒப்பு கொடுக்கப்படுறது என்னுடைய விருப்பம்தான், நான் தான் இதை செய்கிறேன். அந்த அவர் மனசு திருப்தி அடையுதோ, பிதா தான் இதை எனக்கு தலையில் வச்சிருக்காரு, நான் இதை செய்யணும், இந்த சிலுவை தண்டனைக்குள்ளே நான் போய் தான் ஆகணும், தம் பிடிச்சி போயிடுவோன்னு சொல்லிட்டு மனசு திடப்படுத்திக்கிறாரு. அவர் சொல்லிடுறாரு, பிதா மனசில் வச்சிடுறாரு. ஒரு சமாதானம் வந்துடுது. ஓகே, இது வழியாக நான் கடந்து தான் போகணும் அப்படின்னு அவருடைய ஜெபத்தை முடிச்சிடுறாரு. அதோட என்ன பண்ணுறாரு, சீடர்களை கிட்ட பார்க்குறாரு, செம்மையாக தூங்குறாங்க. உடனே இவர் சொல்கிறாரு, சரிப்பா இனிமே தூங்குங்க, ஜெபிங்கன்னு சொல்லும் போதும் தூங்குனாங்க, தூங்குங்க அப்படின்னு சொன்னாங்க. இனிமேல் நல்லா தூங்குங்க, நான் பாவிகள் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவேன், பாவிகள் என்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவாங்க, என்னுடைய டைம் வந்துடுச்சு, நான் சிலுவையில் சாக வேண்டிய டைம் வந்துடுச்சு அப்படின்னு இயேசு சொன்னாங்க. நாளைக்கு மற்ற பகுதிகளை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.